மாசாணியம்மன் கோவில் வந்து எங்களுக்கு பர்சனலாகவும் கொஞ்சம் மகிமையான ஒரு கோவில் தான். இந்த கோவில்ல வந்து ஒரு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அந்த முழு சரணாகதி அடைந்தால் அவங்க எந்த விஷயத்துக்காக வந்தாங்களோ, அந்த காரியம் அவங்களுக்கு எது நல்லதோ அது 100% நடக்கும் சார். மாசாணியம்மன் கோவில் பொறுத்தவரைக்கும், அந்த பொள்ளாச்சி வட்டாரத்தில ரொம்பவே வந்து பிரபல்யமான கோவில் அப்படி. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உடல் வந்து நலன் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுவும் ரொம்ப முக்கியமா இந்த வயிறு சார்ந்த தொந்தரவுகள் இருக்கு. இப்ப இந்த மாரி வயிறு சார்ந்த தொந்தரவுகள் இருக்கும்போது, அந்த கோயில்ல வந்து பேச்சியம்மன் கிட்ட வந்து அந்த பச்சிலை மருந்து குடுக்கறது அப்படிங்கிற ஒண்ணும் அப்ப ரொம்ப பழக்கத்துல இருந்தது தானே. வயிறு சார்ந்த எந்த ஒரு தொந்தரவுக்கும் அங்க வந்து வைத்தியம் பண்ணாங்க. எந்த ஒரு கோவிலினுடைய ஒரு சாராம்சம் அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலும், நம்மிடம் இப்போ இந்த செய்வினை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கு. இதுக்கு வந்து ஒரு எவிடன்ஸ் கிடையாது. இத வந்து நம்ம ப்ரூஃப் பண்ண முடியாது. ஆனா, மனதில எனக்கு இப்படித்தான் ஒண்ணு இருக்கும். ஏன்னா நான் நல்லா இருந்தேன். இதுவரைக்கும் என் தொழில் நல்லா போயிட்டு இருந்தது. நான் ரொம்ப ஆரோக்கியமா எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். சடன்ல எனக்கு வந்து இந்த மாரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. அப்ப எனக்கு ஏதோ ஒரு இது மாதிரி யாரோ எனக்கு பண்ணியிருப்பாங்களோ, இல்ல எனக்கு அவங்க பர்ட்டிகுலரா ஒரு நபர் இருப்பாங்க. அவங்க எனக்கு பண்ணியிருப்பாங்களோன்னு சொல்லி எனக்கு சந்தேகமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு தீவிரமாக உங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கிற பட்சத்துல பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருந்தவர் ஆஸ்ட்ராலஜர் கோட்டுமலி சத்யா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம் இப்போ பொள்ளாச்சியில இருக்கக்கூடிய உங்ககிட்ட கண்டிப்பா கேட்க வேண்டியது என்னன்னா, மாசாணி அம்மனுடைய மகிமைகள் மேம். பொதுவாவே மாசாணி அம்மனுக்கு வந்து நிறைய கதைகள் இருக்கு. நிறைய மகிமைகள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்றாங்க, உணர்றாங்க. இப்போ உங்களுடைய உணர்வுகள் படி மாசாணி அம்மன் கிட்ட என்ன மகிமைகள் நீங்க உணர்றீங்க மேம்? சார், மாசாணியம்மன் கோவில் வந்து எங்களுக்கு பர்சனலாவும் கொஞ்சம் மகிமையான ஒரு கோவில் தான். ஏன்னா, நாங்கலாம் வளர்ந்தது அங்க தான். என்னுடைய அப்பா அங்க தலைமை அர்ச்சகரா இருந்தாங்க. ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரிலேஷன் எல்லாமே அங்க கோவில்ல தான் இருக்காங்க. ஸோ, அந்த கோவில் வந்து கட்ன தாத்தாவும் வந்து என்னோட ரிலேட்டிவ் தான். ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோவில் அங்க இருக்கக்கூடிய அந்த இறை சக்தி அப்படிங்கிறது அபரிதமான ஆற்றல் கொண்டது. பொதுவா எந்த ஒரு கோவில்களுமே எடுத்துட்டீங்கன்னா, கோவில்களுக்குள்ள ஒரு நல்ல ஆற்றல் அப்படிங்கிறது இருக்குங்க சார். அருளாற்றல் இல்லாத கோவில்கள எந்த பெரியவங்களுமே உருவாக்கல. அதே மாதிரி தான் இந்த கோவில்லயும் நிறைந்த அருள் அப்படிங்கிறது நெறையவே இருக்குங்க. நி இந்த கோவில்ல வந்து ஒரு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அந்த முழு சரணாகதி அடைந்தால் அவங்க எந்த விஷயத்துக்காக வந்தாங்களோ, அந்த காரியம் அவங்களுக்கு எது நல்லதோ அது 100% நடக்கும் சார். இப்போ பொதுவாவே வந்து மேம், பணம் குடுத்துட்டு திருப்பி தரல அப்டின்னா வந்து, அங்க மாசாணியம்மன் கோயில்ல ஒரு பரிகாரம் அப்படிங்கிறத செய்றாங்க மேம். இத செஞ்சோம்னா, அந்த குடுக்காதவங்க எல்லாருமே பணத்த கொண்டு வந்து குடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அது என்ன ஐதீகம் மேம்? அதாவது மாசாணியம்மன் கோவில் பொறுத்தவரைக்கும், அந்த பொள்ளாச்சி வட்டாரத்துல ரொம்பவே வந்து பிரபல்யமான கோவில் அப்படி. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதி. எந்த ஒரு விஷயத்துல நாம உண்மையாக, நேர்மையாக இருந்து, நமக்கு அந்த அநீதி இழைக்கப்பட்டிருந்தால், அந்த நீதிக்காக போற ஒரு கோவிலாக தான் மாசாணியம்மன் கோவில் இருக்குங்க. அதுல இப்ப பணம் வந்து கடன் குடுத்துருப்பாங்க. வாங்குனவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அத தரவே மாட்டாங்க. தரக்கூடிய சூழல் இல்ல அப்டின்னா பரவால்ல. தருவதற்கு எல்லா விதமான சூழல் இருந்து கூட, அந்த பணம் வந்து தரமாட்டாங்க. இவங்களுக்கு அந்த கடன் கொடுத்தவருடைய நிலை அப்ப எப்படி இருக்கும்? அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே வழி கிடைக்காத ஒரு பட்சத்துல, இந்த கோவிலுக்கு தான் வர்றாங்க. இந்த கோவில்ல வந்து பார்த்தீங்கன்னா, மிளகா அரைச்சு தடவுறது அப்டின்னு சொல்லிட்டு ஒரு முறை இருக்குங்க. அதாவது தனக்கு அந்த பணத்த வந்து குடுக்காதவங்க, தன்னுடைய பணத்த குடுக்கணும் அப்படிங்கிறதோ, தான் அதனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தா, அதுக்கு எனக்கு இந்த நீதியை இந்த இறைவனே எனக்கு குடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ரொம்ப மனதார வேண்டிக்கிட்டு, அங்க மிளகாய் அரைச்சு அங்க நீதி கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் இருக்கும். அந்த கல்லுல வந்து பார்த்தீங்கன்னா, இத ஃபுல்லா பூசிட்டு வந்துருவாங்க. அப்ப அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த நீதி கிடைக்கும். கிடைச்சதுக்கு அப்புறமா போயி, அத குளிர்விக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெய் காப்பு பண்ணிட்டு வருவாங்க. இந்த முறை காலம் காலமாக அங்க இருந்துட்டு தான் இருக்குங்க சார். இப்போ உடல்நல பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்குமே, அங்க வந்து அதுக்கான பரிகாரம் இருக்கு. அதுக்கான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்றாங்க மேம். அது எந்த அளவு மேம்? சார் அது வந்து
இப்போ உடல் வந்து நலன் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுவும் ரொம்ப முக்கியமா இந்த வயிறு சார்ந்த தொந்தரவுகள் இருக்கு. இப்ப சில பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் டைம்ல வந்து வயிற்று வலி ரொம்ப அதிகமா இருக்கும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது ரிலேட்டடா யூட்ரஸ் சார்ந்த பெயின் நெறையா இருக்கும் அப்படின்னு. இப்ப இந்த மாரி வயிறு சார்ந்த தொந்தரவுகள் இருக்கும்போது, அந்த கோயில்ல வந்து பேச்சியம்மன் கிட்ட வந்து அந்த பச்சிலை மருந்து குடுக்கறது அப்படிங்கிற ஒண்ணும் அப்ப ரொம்ப பழக்கத்துல இருந்தது தானே. வயிறு சார்ந்த எந்த ஒரு தொந்தரவுக்கும் அங்க வந்து வைத்தியம் பண்ணாங்க. இப்ப பொதுவாவே இந்த நீதிக்கல், நீதி கிடைக்கிறதான்னு ஒரு விஷயம் சொல்றாங்க மேம். இப்ப அங்க வந்து அரைச்சு வைக்கிற எல்லாருக்குமே நீதி கிடைக்குமா? அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான் மேம். ஏன்னா வந்து தப்பு பண்றவங்க கூட அங்க வந்து அரைச்சு வைக்க முடியும் இல்லைங்களா? அப்படி அதாவது இப்போ அங்க அரைச்சு வச்சாலே நீதி கிடைக்குமா? அப்படிங்கிறது எந்த அளவு உண்மை? அதே மாரி தப்பு பண்ணிட்டு ஒரு வேள நம்ம மேல தப்பு இருந்து கூட, நம்ம சில தவறுகள் பண்ணியிருக்கோம். ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால இன்னொருத்தர் மேல நம்ம அத ஒரு பழிக்காக நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அப்ப என்ன நடக்கும் மேம்? அதாவது அந்த கோவில் எந்த ஒரு கோவிலினுடைய ஒரு சாராம்சம் அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலும், நம்மிடம் உண்மையும், நேர்மையும் இருக்கிற பட்சத்துல, நமக்கு நல்லது நிச்சயமாக நடக்கும். அதுல இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நீதிக்காகவே இருக்கக்கூடிய ஒரு கோவிலுங்க அப்ப இங்க ஏன் சிலருக்கு நடந்திருக்கு, ஏன் சிலருக்கு நல்ல? ஏன்னா 100% அங்க நடக்கிறது இல்லன்னு, ஆமாங்க நடக்கிறது இல்ல. அப்ப அதற்கு காரணம், அங்க இருக்கக்கூடிய இறை சக்தியா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இறைவனுக்கு வந்து ஒருத்தர் நல்லவங்க, ஒருத்தங்க வேண்டப்பட்டவங்க, இவங்க எனக்கு வேண்டாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் மேலயும் ஒரு பாரபட்சம் அப்படிங்கிறது கிடையாது இல்லைங்க. அப்போ யார் மேல் தவறு இருக்கும் அப்படின்னா, நாம் சில தவறுகள் தெரிஞ்சோ, தெரியாமலோ அங்க பண்ணுவோம். இப்ப அதுல முதல்ல ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீதிக்கல்ல போயிட்டு நம்ம அந்த மிளகா அரைச்சு தடவுறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப இது எதுக்காக போகணும்? நீதிக்காக தான் போணும் அப்படின்னா, நம் பக்கத்தில் நேர்மையும், உண்மையும், நியாயமும் இருந்தால் மட்டும் தான் அது அங்க நமக்கு நடக்கும். ஆனா இருந்தா 100% நடக்கும். 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இறை அப்படிங்கிற ஒண்ண நான் எப்படி பார்க்குறேன்னா, நம்முடைய நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது ஒரு இறைவனுக்கு வந்து ஒருத்தங்க மேல 20% கரிசனமோ, இன்னொருத்தங்க மேல 50% கரிசனமோ, இன்னொருத்தங்க மேல 100% அக்கறையோ அப்படிங்கிறது இறை சக்தியில கிடையாது. இறை சக்திங்கிறது ஒரே மாதிரி தான் அப்படி. அப்போ என்னுடைய குருநாதர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜோதிடம் சொல்லிக் குடுக்கும்போது அடிக்கடி சொல்லுவாங்க, "பிரபஞ்சத்துலருந்து கொட்டிக்கிட்டு இருக்க அள்றவங்க அள்ளிக்கிங்க" அப்படின்னு சொல்லுவாரு. எத்தன பேர் அள்ள முடியுமோ அள்ளிக்கிங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அள்ளிக்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இறையாற்றலும் அங்க அப்படித்தான் அபரிதமாக இருக்கு அப்படின்னு. அப்போ, இப்ப நீங்க வந்து ஒரு கடன் நமக்கு வந்து குடுத்துட்டுருக்காங்க. அவங்க வந்து ஏமாத்திட்டாங்க. இல்ல அப்டின்னா நம்மளுடைய சொத்துக்கள வந்து ஏமாத்திட்டாங்க. அந்த மாரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம எதுக்காக அந்த கோவில்ல போயிட்டு மொளகா அரைச்சு தடவுறோம்? என் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ஸோ அத நான் வந்து உங்ககிட்ட குடுக்குறேன். நீங்க எனக்கு அத முழுமையாக எனக்கு அதுக்கான நீதிய வந்து எனக்கு வழங்குவீங்க அப்டின்னா, நான் முழுமையா உங்ககிட்ட சரணாகதி அடைதல் அப்டின்னு ஒண்ணு சொல்லுவேங்க. அப்ப முழுமையா சரணடைறதுன்னு இருக்கும் இல்லைங்களா? அப்ப அது எப்டி இருக்கணும்? ஆத்மார்த்தமா நம்ம 100% அங்க குடுக்குறோம் அப்டின்னா, அந்த இறைவன் நம்பி குடுத்துறணும். அந்த அம்மன நம்பி நம்ம குடுத்துறணும் அப்டின்னு. இங்க அம்மன நம்பி எல்லாம் மொளகா அரைச்சு தடவி குடுத்துட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள திட்டுறது. அவன் இன்னும் 4 நாள் ஆச்சு. இன்னும் எனக்கு தரல. அவனையெல்லாம் இது சும்மாவே விடாது. சாமி அவன அப்படி பண்ணிரும், இப்படி பண்ணிரும்ன்னு சொல்லிட்டு, தனக்குள்ள இருக்கிற அந்த கோபத்தை வார்த்தைகளாக வெளிப்படுத்துறது. இப்ப இந்த மாதிரி இருந்தா, உண்மையான அதனுடைய ஆணிவேர் என்னன்னா, நம்பலைன்னு அர்த்தம். எந்த ஒரு அம்மனை நம்பி நம்ம அந்த கோரிக்கைய அவங்க கிட்ட வைக்கிறோமோ, அந்த நம்பிக்கை 100% இல்லை. அப்ப பலனும் எப்படி இருக்கும்? அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கணும் இல்லைங்களா? இதனால தான் அவங்களுக்கு நடக்கிறது இல்லைங்க. அதுல இன்னொன்னு ஒண்ணு இருக்குங்க சார். கோரிக்கை சீட்டு எழுதுறது அப்படிங்கிற ஒரு முறையும் அந்த கோவில்ல இருக்கு. அதாவது தனக்கு நடந்த அந்த பிரச்சனைகளை விலாவாரியாக எழுதி, எனக்கு ஒரு நீதி வேணும். இப்ப இந்த மாரி மொளகா அரைச்சு தடவுறது இல்லாம, இந்த கோரிக்கையா கூட எழுதி இத சாமி கிட்ட குடுத்துட்டு வரோம். அந்த சாமிக்கு சாத்திட்டு வருவாங்க அப்படின்னு. இதுவும் வந்து நெறைய பேத்துக்கு நடக்குது. சிலருக்கு நடக்கல அப்படின்னா, அது எதனால நடக்கல அப்படின்னா, இதே காரணம் தாங்க. நம்ம ஒரு விஷயத்த நம்பி ஒருத்தங்க கிட்ட குடுக்குறோம் அப்படின்னா, அவங்க மேல நமக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கணும். அப்ப நம்ம குடுத்துட்டு வந்துட்டு, அவங்க மேல நம்பிக்கை இல்லாமலோ, இல்ல குடுத்துட்டு வந்துட்டு, அந்த எதிர்ல இருக்கிறவங்கள நம்ம வார்த்தைகள் ரொம்ப கடினமா பிரயோகம் பண்றது, நம்ம அவங்களுக்கு எதிராக பல விஷயங்கள செஞ்சுட்டு இருக்கிறது, இந்த மாதிரி பண்ணுனா, அது அங்க நடக்கிறது இல்ல.
இப்ப பொதுவாவே இந்த செய்வினை அப்படிங்கிறது வந்து நெறைய பேர்த்துக்கு இருக்குங்க மேம். இத நமக்கு உணர்வு வரும். திடீர்னு நல்லா இருந்தோம். திடீர்னு எனக்கு ரொம்ப நலக்கமாயிருச்சு. தொழில் நஷ்டமாயிருச்சு. ஒரு நிம்மதி இல்லை அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் வருதுங்க. அதுக்கு நம்ம மாசாணி அம்மன் வந்து அதுக்கான ஒரு பரிகாரம் செஞ்சா சரியாயிரும்னு சொல்றாங்க மேம். அது என்ன பரிகாரங்க மேம்? ஆனா இந்த கோவில்ல வந்து அந்த பரிகாரம் இருக்குங்க. அதாவது என்னன்னா, இப்போ இந்த செய்வினை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கு. இதுக்கு வந்து ஒரு எவிடன்ஸ் கிடையாது. இத வந்து நம்ம ப்ரூஃப் பண்ண முடியாது. ஆனா, மனதுல எனக்கு இப்படித்தான் ஒண்ணு இருக்கும். ஏன்னா நான் நல்லா இருந்தேன். இதுவரைக்கும் என் தொழில் நல்லா போயிட்டு இருந்தது. நான் ரொம்ப ஆரோக்கியமா எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். சடன்ல எனக்கு வந்து இந்த மாரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. அப்ப எனக்கு ஏதோ ஒரு இது மாதிரி யாரோ எனக்கு பண்ணியிருப்பாங்களோ! இல்ல எனக்கு அவங்க பர்ட்டிகுலரா ஒரு நபர் இருப்பாங்க. அவங்க எனக்கு பண்ணியிருப்பாங்களோன்னு சொல்லி எனக்கு சந்தேகமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு தீவிரமாக உங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கிற பட்சத்துல, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோவில்ல அந்த மிளகா அரைச்சு தடவுற அதே சேம் அந்த முறை இருக்குங்க. அப்போ இதைய வந்து எனக்கு அது நிவர்த்தி ஆகணும் அப்படிங்கிறதோ, இல்ல எனக்கு அது யார் செஞ்சாங்கங்கிறது எனக்கு கண்கூடா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், இதுக்கு மொளகா அரைச்சு தடவிட்டு அந்த நீதிக்கல்ல வந்து தடவிட்டு வந்துருவாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் மேல அந்த நியாயம், உண்மை இருக்கிற பட்சத்துல, இவங்க கண்கூடாகவே அந்த நபர வந்து தெரிஞ்சுக்க முடியுதுங்க சார். அதே மாதிரி இவங்களுக்கும் அதிலிருந்து இவங்களும் பூரணமா அந்த தொல்லையிலிருந்து வெளியில வந்துர்றாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறமா திரும்ப போய் எண்ணெய் காப்பு பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்துக்காக இவங்க வந்து அந்த மிளகாய் அரைச்சு தடவுற அந்த முறைய செய்துட்டு வந்துட்டா, அது நடந்ததுமே போய் அந்த எண்ணெய் காப்பு சாத்திட்டு வரணும். அத வந்து செய்யாம விட்டுறக்கூடாது. அது கண்டிப்பா அந்த நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒண்ணு. இதுல 100% நடக்குமா அப்படின்னா, கண்டிப்பா நடக்கும். இப்ப நம்ம மாசாணி அம்மன் கோயிலோட மகிமைகள் என்னென்ன? அங்க இருக்கக்கூடிய இந்த செய்வினை விஷயங்கள் ஆகட்டும், மத்த இந்த விஷயம் என்னென்ன பரிகாரங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் மேம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு சந்திக்கலாம். ரொம்ப நன்றி மேம். நன்றி.